தீர்க்கதரிசி பாருங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆபகுக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி. இவருக்கு ஒரு பெரிய பாரம் ஆயிடுச்சு. எப்படிங்க? ஆமாம், தீர்க்கதரிசிக்கே பாரம் வந்துருச்சு. என்ன பாரம் அப்படின்னா, இவர் கத்தர்கிட்ட வந்து என்ன செய்றாரு, முறையிறாரு பாருங்க. என்ன முறையிறாரு? கத்தாவே எது வரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாம இருக்கிற எது வரைக்கும் உங்ககிட்ட போய் ஜெபிச்சுட்டு இருப்பேன், எத்தனை நாள் ஜெபிக்கிறேன், எவ்வளோ ஃபாஸ்டிங் போடுறேன், எவ்வளோ மண்டாடுறேன். நான் போட்ட ஃபாஸ்டிங்கு இன்னதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரம் மாறி இருப்பேன். நான் போடாத ஃபாஸ்டிங் கிடையாது, போடாத ஜபம் கிடையாது. கத்தாவே நான் எது வரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாம இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர். நான் அவங்கள ரசிங்க, இவங்கள ரசிங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கான். சொந்தக்காரனை ரசிங்க, மாமன் ரசிங்க, மச்சான் ரசிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன், நீங்கள் ரசிக்க மாட்டேறீங்களே. எப்படி ஜெபம் பாருங்க. யார்கிட்ட போயிட்டான் அவன்? கத்தட்ட போயிட்டான். கத்தட்ட போய் ஜெபிக்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் ரசிக்க சொல்கிறேன், நீங்கள் ரசிக்க மாட்டீங்க. நீர் என்னை அக்கிரமத்தை காண்பித்துங்க. இவருக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்து ஆண்டவர் வந்து டிவியில் வச்சு இவருக்கு என்ன செய்யறார், பெரிய ஸ்க்ரீனில் உட்கார வச்சு அக்கிரமத்தையா காண்பிக்கிறாராம். அப்படி இவர் சொல்றார். ஆமென். அப்படின்னு இவர் சொல்றார், நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை பார்க்க, தீவினை பார்க்க. இவன் பார்த்துக்கிட்டு பழியெல்லாம் அவகிட்ட. எப்படிங்க? இவன் போய் பார்க்கறதெல்லாம் பாருங்க அக்கிரமம், தீவினை. சொல்லுங்க. செல்போன் எடுத்துக்கிட்டு இவங்களே வெத்தலை சுண்ணாம்பு தர மாதிரி திறந்திருந்து இவங்களே தீவினையும் அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு, கத்தாவே நீ என்ன இப்படி பார்க்க பண்ணது என்ன? இதான் புரியுதுங்களா? என்ன நீ பார்க்க பண்ணது என்ன? அக்கிரமத்தை பார்க்கியோ. உங்ககிட்ட செல் இருக்குது, நீ நெட்டை போட்டிருக்க, வெத்தலையில சுண்ணாம்பு தர மாதிரி தடவி 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 பார்த்துட்டே இருக்கிற. எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு, இப்படியா, இப்படி ஆயிப்போச்சா, குழந்தை இப்படி வெட்டிட்டானா, இப்படி பண்ண. கத்தாவே இந்த குழந்தை, கத்தாவே தீவனை பார்க்கப்படுது. எப்படிங்க? அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அப்படிதான். செல்போன் எடுத்து இவங்க பார்த்துக்கிட்டு யார் மேலே பலி படுறது? உலகத்தில் ரொம்ப கஷ்டங்க பாருங்க. உலகம் எப்படிலாம் நடக்குது தெரியுங்களா? ரொம்ப ப்ராப்ளம். அப்புறம் கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் ஏற்பது உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாண பலனற்றதாகி பாருங்க. உலகத்துல நியாயமே இல்லைங்க. எல்லா பக்கம் அக்கிரமம் அநியாயம் நடந்துகிட்டே இருக்குது. ஐயோ மோசமான உலகம். துன்மார்க்கம் பாருங்க. நல்லவனா வளைஞ்சு கொண்டான். உலகத்துல நல்லவனே இருக்க முடியாதுங்க. எப்படிங்க? உலகத்துல நல்லவன் இருக்கும். நல்லவனா இருந்தா முடிஞ்சு போச்சு, தலையை துண்டை போட்டுக்க வேண்டியதான். சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ள பார்த்து டவுசர் விட்டுருவாங்களா, அந்த மாதிரி தான். இப்படி மாப்பிள்ள பார்த்துக்கோ, பார்த்து இருந்துக்கோ, மோசமான ஆளு அப்படின்னு. நீதிமான் நினைச்சிடான். நீதிமானே துன்மார்க்கன் நீதிமானே வணைந்து கொள்றான். ஏன்? அவன் பக்கம் இழுக்க பார்க்கறானா. அப்போ அதனால் நியாயம் புரட்டப்படுகிறது. இவர் சொல்றாரு, நியாயமெல்லாம் எனக்கு நியாயமே எங்கேயுமே இல்லை. எல்லா பக்கம் பாருங்க, கோர்ட்டில் கூட தீர்ப்பு இப்படி சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் நியாயம் இல்லை, கோர்ட்டில் நியாயம் இல்லை, சொந்தக்கார்ட்ட நியாயம் இல்லை, பக்கத்து வீட்டுக்கார நியாயம் இல்லை, அவங்ககிட்ட நியாயம் இல்லை. இப்படியே இருக்குது. என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு இவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். யாரு? அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தாரு, இப்படி பேசுனா ஆண்டவருக்கு என்ன செய்யாது ஆகான்னு சொல்லி என்ன பண்ணாரு? 13ஆம் வசனத்தில் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனேன்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறார். எப்படிங்க? ஆண்டவர் ஒரு ஆமாம், நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. என்ன நீங்கள் இப்படிலாம் நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க? நீங்கள் யாரு? உங்களுக்குலாம் எதாவது பிடிக்காதில்ல? சும்மா விட்டு வந்தீங்க, ரெண்டு நாக்கு 2 கேள்வி கேட்கலையா? நம்ம சொல்கிறோம்ல, இது கேட்டு சும்மா வந்தீங்க, இது கேட்டு சும்மா வந்தீங்க, அவளை சும்மா விட்டு வந்தீங்க. நானாக இருந்தால் என்னதுக்கு 2ல் 1 பார்த்துருப்பேன். இங்கே அப்படி தான் போட்டிருக்கு.
தீ பார்க்க மாட்டேன் சுத்த கண்ணனே. நீ அநியாயம் தோட்டி கொண்டிருக்கும்படி சும்மா வர மாட்டீங்களே, ரெண்டு அறை விட்டுருப்பீங்களே, என்னத்துக்கு அடிச்சுருந்துருப்பீங்களே. இப்படி நீங்க இப்படி இருக்கீங்களே. இப்போ என்ன ஆண்டவர் தூண்டி விடுறது, ஆண்டவரை தூண்டி விடுறது. இப்படி இருக்கும்போது அவங்க துரோகிகள் நீ பார்த்துட்டு சும்மா இருப்பது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது அங்க நீதிமான வணந்து கொள்றான். இங்க என்ன செய்யறான்? லபக்கு லபக்குன்னு நீதிமானே வணந்து யாரு சாப்பிட்றா? துன்மார்க்கன் சாப்பிட்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பக்கம் இழுத்துக்கிறான். எப்படிங்க? நல்லவன் நினைச்சு அவனுக்கு போட்டு வச்சோம்னா அவனும் கெட்டவன் ஆயிட்டாங்க. அவனுக்கும் ஆமாம் இவர் நல்லவர், அவர் நல்லவர், வந்துட்டார், அவர் வருவார், இனிமேல் அவர் வந்தார்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். யார் வந்தாலும் மாற்ற முடியாது, அவர் தான் மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்கிறார். இன்னைக்கு இல்லைங்க, அவர் வந்தார்னா மாற்றிடுவார். அவர் தலைங்க, அவர் வாளுங்க. எந்த தலையும் வந்தாலும் எந்த வாழ் வந்தாலும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இவர் சொல்கிறாரு. ஏன்னா அவன் என்ன செய்யறான்? லபக்குன்னு அவனையும் நீதிமான துன்மார்க்க முழுங்கிடுறான். ஆமாம். இதெல்லாம் பாருங்க அப்பமே நடந்திருக்கு. இப்போ உள்ளதான் சொல்ல வேதம் என்பது இப்போ உள்ள காரியங்கள்லாம் அப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் இதுக்கு அப்படி சூட்டப்பட இதில் இல்லாத உலகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆபுக்கு என்ற தீர்க்கதரிசி ஒரு பாரத்தை வச்சு இப்படி ஜெபிக்கிறான். சரிங்களா? நீங்களும் கூட ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஏன் ஜெபத்தை கேட்கறது இல்லை, எனக்கு இன்னும் செய்யறது இல்லை, ஏன் இன்னும் ஆயிட்டு இருக்குது, நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் எவ்வளோ தூரம் வருத்தம். நீங்கள் ஜெபிக்கிறது இதை விட கொஞ்சம் லெவல் கம்மியாக வேற மாதிரி உங்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டான் அவன்? கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான், கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு முறையிட்டே இருக்கிறான். இவனால் என்ன செய்யணும்னு தெரியல. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் செஞ்சார். நான் என் காவலில் தரித்து சொல்லுங்க. நான் அப்படின்னா என்ன காவல்னா? இப்போதான் ஒரு பக்கம் உக்காடுறான், இப்போதான் ஒரு பக்கம் உக்காந்துட்டு ஜெபத்தில் அதிகெல்லாம் பேசிட்டு இப்போ கொஞ்சம் வாயை மூடி அமைதியாக இருந்து தரித்து அறநிலைய நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு கவனித்து பார்ப்ப. இப்பதான் கொஞ்சம் வாயை மூடி இருந்தான். இதுல மாதிரி யாருக்கிட்ட வாயை திறந்தா பல 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 யார்கிட்ட பேசிருந்தான்? சத்தமா சொல்லுங்க. ஜபத்துல கத்தரை பேச விடுங்க. சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. ஜபத்துல கத்தரை பேச விடுங்க, கத்தரை பேச சொல்லுங்க. அவர் பேசுறது கேளுங்க. நம்ம அவர் பேசுறது கேட்கறதே இல்லை. அவர் பேசுறது நீங்க பேசுறதா? நான் வந்து எனக்கு அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு ஆண்டவரே, அவன் அப்படி இருக்க ஆண்டவரே, இவனுக்கு இந்த வட்டிகாரம் வந்துட்டு ஆண்டவரே, இவனுக்கு 10,000 இப்போ கொடுத்தாகணும், அவனுக்கு 30,000 கொடுத்தாங்க, நான் என்ன செய்வேன்? நீங்களே சொல்லுங்க ஆண்டவரே. என்னையா ஜெபத்துல வந்து ஒரே புலம்பலு. சரிங்களா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்படி எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான், பொண்டாட்டி, பிள்ளை, ஒரே தான். எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் மாற்றுங்க. இல்லை சரி. கர்த்தர் பார்க்குற என்னடா இவன், நான் பேசுறது என்ன சரியில்லை. ஆமாம், கர்த்தர் பேசுறது. ஒரு அம்மா கேட்டாங்க, அவர் பாதத்தில் உட்காந்து. யார் இது? சத்தமாக சொல்லுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பாதத்தில் உட்காந்து அவர் பேசுவதை கேட்டா நல்ல பங்கு நல்ல பங்கு. சொல்லுங்க. அவர் பேசுறதை கேட்டா நல்ல பங்கு. சரிங்களா? ஆமாம். சிலவங்க அவர் பேசுறதை கேட்கறதே இல்லை. அவர் இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்களே, கர்த்தர் உங்களுக்கு என்ன இந்த வாரத்தில் டெய்லி பேசினாரு, கை தூக்கி அல்லையா போடுங்கன்னா எங்கே அல்லையா போடுறதுன்னு. கர்த்தர் டெய்லிலாம் பேசுவாரா? கர்த்தர் டெய்லி பேசுவாரா? ஆமாம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பேசுகிற ஆண்டவர். ஆமாம். தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட பிள்ளைகளுக்கு தனித்தனியாக பேசுவார், தனித்தனியாக பேசுவார். ஹல்லேலூயா. நான் கும்புற, நான் தேவனை ஆராதிக்கிறவர். அவர் பேசாத இது கிடையாது, பார்க்காத கிடையாது, கேட்காத
கிடையாது. அவர் பேசுவதும் கேட்பது எல்லாம் அவருக்கு உண்டு. அப்புறம் என்ன செய்ய மாட்டார்? கல்லோ மண்ணோ பேசாத கல்லோ அப்படி கிடையாது. நான் வணங்குற இயேசு கிறிஸ்து தெய்வம் பேசுகிற ஆண்டவர். சொல்லுங்க, பேசுகிற ஆண்டவர். ஒரு மரம் இல்லை, ஒரு சேர் இல்லை. நீங்கள் போய் கும்பிட்டு வரக்கு நாங்களாம் பீகார் இருக்கும்போது ஒரு மேடை தான் பாருங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது மேடை. ஆமாம், நாங்களாம் பீகார் போய் ஊழிஞ்சு சும்மா செய்ய முடியாது. ஆமாம், நாங்கள் ஊழிஞ்சு போகிறதா இருந்தால் அவங்கள மாதிரி நாங்கள் செய்யணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும். சொல்லுங்கள், அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவங்கள மாதிரி செந்தூர் எடுத்து வச்சுக்கிட்டு தான் போகணும், லேடிஸ் முதற்கொண்டு பீகாரில். அப்போ தான் அடி விழுகாது. அப்போ தான் அடி சொல்லுங்க. ஆமாம், அந்த மாதிரி இடத்துல போய் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் மேடை தான். பாருங்க, மேடை தான். அப்புறம் மேடை தான் உனக்கு தெய்வங்கிற. ஏன்னா அவனுக்கு தெரியல எது தெய்வம்னு. நம்முடைய தேவன் அப்படி, அவன் நம்முடைய தேவன் பேசுகிற கத்தர் நம்முடைய தேவன். அப்போ நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல கத்தர் பேசுவதை கேட்கணும். சொல்லுங்க, கத்தர் எப்படி பேசுவார்? இந்த கதையில் பேசுவாரா? சொல்லுங்க, இந்த கதையில் கத்தர் இந்த கதையில் பேசவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், கத்தர் ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தம் கேளுங்க, மெல்லிய சத்தங்க கொடுங்க. அவர் முன்னாடியே பேச்சு வச்சுட்டாரு, போய் படித்து தெரிஞ்சுக்கொண்டார். எப்படிங்க? முன்கூடி நான் நினச்சிருக்கேங்க, நான் பேசுகிறதா பைபிளாக உன் கையில் கொடுத்துருக்கேன். நான் உங்கள் கையில் பைபிளாக கொடுத்துருக்கேன். இதை படித்தா இதிலிருந்து உங்கள்கிட்ட நான் பேசுவேன். அல்லேலூயா. உங்ககிட்ட எல்லாத்துலேயும் பைபிள் இருக்கா? ஆமே. அப்போ இந்த வேதம் இருந்துச்சுன்னா இந்த வேதத்து மூலமாக தான் கர்த்தர் கூட பேசுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்களோட இடைப்படுறதை நீங்கள் செய்யலாம், ஃபீல் பண்ண முடியும். ஆமாம். அப்போ தேவன் பேசுவதை மனசுனா காவலில் உட்கார்ந்து அழலில் தரித்து கொண்டு இப்போதான் உருப்படியாக ஒரு வேலை செய்கிற. அப்படி கர்த்தர் எனக்கு என்ன சொல்வார் என்று நான் அவர் சொல்லும் போது நான் கவனிக்கிறேன்னு சொல்லி உட்காந்தோன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எடுத்துங்க 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பாருங்க, எப்படா உட்காந்து நான் பேசுவது கேட்பான் கர்த்தர் காத்துட்டே இருந்தாரு பாருங்க. உட்காந்தோன்னே அப்பொழுது கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். சிலவங்கெல்லாம் பைபிள் மணிக்கணக்காக வாசிப்பாங்க. எப்படிங்க? வச்சுட்டே இருப்பாங்க பைபிளை வாசிட்டு. அது அவங்களுக்கு எப்படி வாசிக்கிறாங்கன்னா குமுதம் ஆனந்த விகடன் மாதிரி. எப்படிங்க? குமுதம் ஆனந்த விகடன், நக்கீரன், இதிலெல்லாம் மேகசின் வருது பாருங்க. தினத்தந்தி, மாலை மலர் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்குது. ஆள்லாம் அவங்ககிட்டலாம் கர்த்தர் பேசுகிறதே இல்லை. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் மணிக்கணக்காக பைபிளும் கைமாவே இருக்கிறேன், நீங்கள் என்னமா கர்த்தர் பேசுவார் நீங்களே, இங்கே எனக்கு எதுவுமே ஆகவே இல்லையே. நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்கப்பா. ஏன்னா யோவான் 1:1 இருக்குது. யோவான் 1:1 ஆண்டவர் எப்படி இருக்காரு போட்டு, ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்த அந்த வார்த்தை தான் தேவனு. இந்த வார்த்தை எடுத்து நான் படிக்கிறேன், என்னோட நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஜெபத்தோட எந்திரித்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வசனம் 2 வசனம் உங்களுக்கு திரும்பியும் படிக்க சொல்லணும். திரும்பியும் படின்னு சொல்லி அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க. அதை அப்படியே கோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற. உங்களுக்கு பைபிள் படிக்கும் போது எந்த வசனம் பிடிக்குதோ, எது அந்த 2 வசனம் 3 வசனம் திரும்பி படிக்க சொல்லிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் உங்களோடு தேவன் பேசுகிற அனுபவம். புரியலைங்களா? ஹல்லேலூயா. சிலவங்க தேவன் பேச அனுபவமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதை சபையில் சொல்லுதில்லை, பைபிள் படிச்சிங்களா ஜெபிச்சிங்களா. அவங்க ஒரு கடமைக்கு பைபிள் படிச்சுட்டு கடமை ஜெபிக்கிறாங்க. நான் கடமைக்கு பைபிள் படிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இங்கே பாஸ் டெய்லியும் நான் ஒர்க்குன்னு தான் பைபிள் படிக்க மாட்டேன். ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இதே போல தான் காவலில் உட்காந்து தனியாக அப்புறம் எடுத்து உட்காந்து நோட்டு எப்பொழுதும் பைபிள் படிக்க போனால் பக்கத்தில் ஒரு நோட்டும் பேனாக இருக்கணும். எப்படி நோட்டும்? ஏன்னா அவர் பேசுவது நாம செய்யணும்,
குறிப்பெடுக்கணும். அப்படி உட்காந்தா தான் பேசுவார். சரிங்களா? போகிற போக்கில் நீங்கள் பைபிள் படிச்சுன்னா பேச மாட்டார். போகிற போக்கில் பைபிள் படித்தா பேசுறது இல்லை. பைபிள் படிச்சுன்னா ஒரு நோட்டு பேனா எடுத்து உட்காந்துட்டிங்கன்னா பைபிள் படிக்கும் போது டான் பேசுவார். இப்போ தான் பாருங்க, இவன் காவலையில் உட்கார்ந்து காவலையில் உட்கார்ந்து வாசிக்க திரும்பியும் ஹலோ, நீ தரிசனத்தை எழுதி. சொல்லுங்க, உங்க தரிசனம் என்ன? உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன? உங்க எய்ம் என்ன? இந்த 2025 நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ண நீங்க நினைக்கிறீங்க? 2025 நீங்க எடுத்த தீர்மானம் என்ன? தீர்மானமா? டிசம்பர் மாதம் தான் தீர்மானம் பண்ணோம். அது வழக்கம் போல தீர்மானம் தான். என்ன தீர்மானம்? ஒழுங்காக பைபிள் படிப்பேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன். இதுதான் தீர்மானம். இதெல்லாம் தீர்மானமே இல்லை. இதெல்லாம் நமக்கு நீங்கள் இந்த தீர்மானம் அப்படின்னு அர்த்தம். நான் ஒழுங்காக பல்ல வளர்க்குவேன், அது தீர்மானமா? சொல்லுங்கள். ஒழுங்காக பல்ல வளர்க்குவேன், ஒழுங்காக குளிப்பாண்டவர், இது தீர்மானமா? சொல்லுங்கள். இது அன்றாட கடமை. அதே போல தான் இந்த பைபிள் படிக்கிறது, ஜபிக்கிறதுலாம் அன்றாட தன்னை போல வர்றது இது. ஆமாம், பல்லவருக்கு குளிக்க இது தீர்மானம் கிடையாது. நீங்கள் எடுத்த தீர்மானம் என்ன? நீங்கள் எடுத்த ஏம் என்ன? இந்த வருஷத்தில் என்னென்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ணீங்கன்னு தரிசனத்தை சொல்லுங்க, எழுதி சொல்லுங்க. ஏதாச்சும் அப்படி எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன பாஸ்டர், இன்னைக்கு எழுதுங்க. ஆமாம், இன்னும் 4 இருக்கு. இன்னும் 6 மந்த் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான். அப்படிங்க ஷார்ட் டேர்ம். சரி, கம்பெனி போனீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான். தெரியுமா? ரெப்புன்னு நான் ரொம்ப ரெப்பாக இருந்திருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு மேக்ஸிமம் எனக்கு மார்க்கெட்டிங் தான். ஆமாம், ராஜாபுரம் மாதிரி மார்க்கெட்டிங் தான். அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான் போடு. ஷார்ட் டேர்ம் யாரெல்லாம் பார்க்குறது போரு, யாரெல்லாம் பார்க்கணும், எப்படிலாம் பார்க்கணும், அவன் பேக்ரவுண்ட் என்ன, போனோன்னு வாங்க முடியுமா, அவன் எப்படி பேசுறது, என்ன மாதிரி பேசுறது, எல்லாமே என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. லாங் டேர்ம் பிளான். ஒருத்தன் நாளைக்கு நாங்கள் லாங் டேர்ம் பிளானை போட்டு விடாத, ஃபோன் பண்ணிக்கிட்டே டச் பண்ணிக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்லுங்கள். ஷார்ட் டேர்ம் பிளான் போடுங்க. 6 மந்த்தில் என்ன செய்வேன், என்ன செஞ்சு முடிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு திட்டம் இருக்கணும், குடும்பத்தில் திட்டம் இருக்கும், பிள்ளைகள் வாழ ஒரு திட்டம் இருக்கணும், உங்கள் படிப்புலேயும் திட்டம் இருக்கு. எப்படிங்க? ஆமாம், படிக்கும் போது கூட நான் அப்படி தான் டக்குன்னு நான் இதெல்லாம் முடிச்சிடுவேன். இன்றைக்கி இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிடுவேன். இதெல்லாம் முடிச்சு இதுக்கப்புறம் பெரிய கேள்விலாம் கடைசியில் படிப்பேன். அதெல்லாம் பிளான் போட்டு தான் படிக்கணும் பாருங்க, இல்லாட்டினா விட்டு தான் கொண்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் சொல்றாரு, தரிசனத்தை எழுதி வை. சொல்லுங்க, தரிசனத்தை எழுதி வை. அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. நீ ஒரு காரியம் இந்த வருஷம் கார் வாங்குவேன்னு வச்சுக்கோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சரிங்களா? அப்போதான் புரியும் உங்களுக்கு. ஒரு கார் வாங்குவேன், ஒரு வீடை கட்டுவேன் அப்படி ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா, அதை என்ன காரு, எப்படிப்பட்ட காரு, எப்படிப்பட்ட வீடு, எந்த இடத்துல வீடு, எந்த லேண்டு, எங்கே, இதெல்லாம் தெரியாமல் சும்மா ஒரு வீடை கொடுக்கணும் ஒன்றும் கிடைக்காது. ஹல்லேலூயா. வீட்டை தாங்காண்டவர், வீட்டை கொடுங்க. எங்கே வீடு வேணும், எந்த இடத்துல வீடு வேணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும், என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் வச்சு வரைஞ்சி ஒரு பிக்சரைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் உட்காரு தெய்வ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆமாம். எனக்கு ஒரு நல்ல வாகனம், ஒரு கார் வாங்கினோடனே எந்த கார் வேணும், ஆம்னி வேணுமா, என்ன மாருதியில் என்ன வேணும், என்ன கம்பெனி வேணும், எதில் வேணும், எத்தனை பேர் போகிற மாதிரி வேணும், டீசலா, பெட்ரோலா, பேட்டரியா, கேஸா, எது வேணும், அதெல்லாம் தீர்க்கமாக வரைஞ்சி அதுக்கப்புறம்
பிஸ்னஸ்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன், இந்த பிஸ்னஸில் நான் இந்த வருஷம் இவ்வளோ அச்சீவ் பண்ணுவேன், இவ்வளோ வியாபாரம் பண்ணுவேன், இதான் டார்கெட்டு, இதை விற்று முடிப்பேன், இதை விற்ற இதை விற்று முடித்து இதையிலேருந்து இந்த கடனை கட்டி முடிப்பேன், இந்த பிளான்லாம் வச்சு தான் செய்யணுங்கிறாரு ஆண்டவர் சொல்கிறார். அப்பவுமே சொல்லிட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறது, நாம் வாழ்கிறது என்னென்னா அப்படியே பேசாமல் நம்ம அப்படியே வாழ்ந்து போயிடுறது. இங்கே சொல்கிறாரு அப்படி இல்லை, தீர்க்கமாய் வர அதை ஒரு இமேஜின் பண்ணு, அதுக்கு ஒரு கற்பனையில் ஒரு உருவத்தை கொடு. இப்போ கீழே வாசி, குறித்த காலத்துக்கு குறித்த காலத்தை தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நீ ஜெபிச்சு அதை வச்சுட்டு நீ அப்படியே இது கத்த சொல்லி தர பாருங்க, முடிவில் அது உனக்கு விளங்கும். இப்போ எதுவுமே என்ன செய்யாது, உனக்கு விளங்காது. சொல்லுங்க, இப்போ விளங்காது. ஒருத்தன் டிராயிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டிராயிங் பண்ணும்போது அவன் என்ன செய்வான், ஃபஸ்ட் எடுத்தோன்னே கோடு கூட போடுவோம். அப்படிங்க கோடு கூட போட்டிருப்பான், இப்படி இப்படியே போட்டிருப்பான். நமக்கு ஏதாச்சும் புரியுமா? என்னடா ஒரு பேப்பரை வச்சு போர்டில் நீ பாட்டு கிரிக்கிட்டு இருக்கிற அப்படிமா? அப்படிங்க கிரிக்கிட்டு இருக்க, கிரிக்கு என்னமோ பண்ணுவான் பாருங்க. கேட்டால் அவன் தான் ஓவியன், அவன் டிராயிங் போட்டு இருப்பான், கிரிக்கெட் இருக்கான். கடைசியில் டிராயிங் போட்டு முடிச்சோன்னு தெரியுது சூப்பராக இருக்கு அந்த படம். சூப்பராக இதான் சொல்கிறாரு, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, நீ கவலைப்படாத. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயம் வரும், தாமதிப்பதில்லை. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஏமெல்லாம், உங்களுடைய திட்டமெல்லாம், உங்களுடைய வாஞ்சையெல்லாம், விருப்பமெல்லாம் நிச்சயம் நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. எதுக்காக வாஞ்சிக்கிறீங்களோ, எதுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களோ, எதுக்காக கண்ணீர் விட்டீங்களோ, எதற்காக தேவன் நோக்கி பார்த்தீங்களோ, அது எல்லாம் கதை சொல்கிறார், அது எல்லாம் உங்கள் ஜீவிதத்தில் நிறைவேறும், தாமதிப்பதில்லை. கவலைப்படாத, நிச்சயம் அது காத்திரு, நிச்சயம் உனக்கு வரும். இயேசு நாமத்தினால நிச்சயம் வரும். சொல்லுங்க, அது நிச்சயம் வரும், அது நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். ஆமாம், நிச்சயம் வரும். நீங்கள் எதெல்லாம் ஜெபிச்சிங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சே தரும். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா? கை கொடுத்து சொல்லுங்க, நான் எதெல்லாம் ஜெபிச்சனோ அது எல்லாம் நிச்சயம் வரும். சத்தம் நிச்சயம் வரும். கை கொடுத்து நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். அல்லேலூயா. பாருங்க, இவன் புலம்பனதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ கத்தர் பேசுறதுலேருந்து இவன் அவங்கள அப்படி இருக்காங்க, நீதிமானம் வணைஞ்சு கொண்டாங்க, அவங்களை விழுங்கிட்டாங்க, அப்படி பண்ண இப்படி பண்ண தீவிப்பாங்க சூத்துக்காரனே, இது எல்லாம் பண்ணாலும் கூட அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அது எல்லாமே ஸ்டாப் ஆகி இப்போ இவனுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு. கவலைப்படாத, நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். இப்போ இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. இப்ப இவன் சொல்றான், தன் விசுவாசினாலே நீதிமான். அப்போ நான் இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவங்களையும் இவங்களையும் அதை இதையும் பார்த்துட்டு மற்றவங்களே நோண்டிட்டு இருந்தேன். எப்படிங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி இருக்குது, இவங்களுக்கு எனக்கே செய்ய மாட்டீங்க, எனக்கு இப்படி பண்ண மாட்டீங்க, நான் மட்டும் என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா, நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக தெரியுங்களா, ஆமாம் அவங்களாம் எப்படி இருக்கான்னு தெரியுங்களா, இவங்க இப்படி ஆண்டவரே ஏசு நான் நினைச்சிட்டேன். பழமிட்டதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு? யாரால் ஸ்டாப் ஆச்சு? கர்த்தர் பேசுவதை இவன் கேட்ட உடனே அவரை பேச வச்சுட்டீங்கன்னா உங்கள் ப்ராப்ளமெல்லாம் சால்வ். ப்ராப்ளமெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இவர் நான் தன் விசுவாசனாலே நீதிமான் படைப்பான். இப்போ இவனுக்குள்ள வார்த்தை வந்துச்சு, வாழ வைக்கிற வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? தன் விசுவாசனாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவுப்படி உங்களுக்கு பிழைப்புண்டாகும். ஆமென். தன் விசுவாசனாலே அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு எந்த அளவு விசுவாசம் இருக்குதோ, எந்த அளவு உங்ககிட்ட இருக்குதோ அந்த அளவுல நீங்க பிழைக்க முடியும். ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான்
பிழைப்பான். அப்போ இவன் இதை கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவன் கத்தரை பார்க்கிறான். 3ஆம் அதிகாரம் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2ஆம் வசனம், கத்தாவே நீர் வெளிப்படுத்தி நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கத்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை விருப்பியும் ஐயா கோபிக்காதீங்கன்னா முன்னாடி கண்டபடி பேசி போட்டேன். என்ன நீங்கள் முன்னாடி நீங்கள் என்ன ஆவுன்னு பேசிட்டேன், நீங்கள் அப்படி பண்ணி இப்படி பண்ணீங்க அதுன்னு கோச்சிக்காதீங்க. அவரே இப்போதான் எனக்கு புரியுது. இப்போ என்னுடைய ஆவிய வருஷங்களின் நடுவில் என்னை மேலே என்ன கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. வார்த்தை வந்தோடனே உள்ளுக்குள்ளே வந்தோடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. எப்படிங்க நம்பிக்கை வந்துருச்சு? நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சது மட்டும் இல்லை, இவன் சொல்கிறான் 17ஆம் வசனத்தில், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒளிவரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல், எனக்கு எதுவுமே இல்லை பாருங்க. எனக்கு அத்தி மரத்தை போய் பார்த்தேன், அங்கே எனக்கு எதுவுமே பலன் இல்லை. சரி, அத்தி மரத்தை அப்படியே என்னை ஏமாத்திருச்சு. திராட்சை செடி போய் பார்த்தேன், அங்கேயும் பலன் கிடையாது. ஒளிவு மரத்தில் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. வயலில் போய் பார்த்தேன், அங்கேயும் தானியம் எதுவுமே விளையவே இல்லை. சரி, ஆட்டு மதையாச்சும் போய் பார்ப்போம் சொல்லி ஆட்டு மதையில் பார்த்தேன், எந்த ஆடு குட்டிகளில் ஒன்றும் போடலை. அதாச்சும் எடுத்து சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் லாபத்தை பார்ப்பேன் பார்த்தா எந்த ஆடும் குட்டியும் போடல, ஒன்றுமே போடல. சரி, தொழுவத்தில் போய் மாடு பார்த்தா மாடு சுத்தமாக எல்லாம் காணாம போயிடுச்சு. மாடே காணோம். மாடெல்லாம் ஆடும் காணோம், மாடும் காணோம், வயலும் இல்லை. பாருங்க, ஒரு பெரிய ஒரு பஞ்சம், பெரிய ஒரு பஞ்சம் பாருங்க, எதுவுமே இல்லை. நமக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஜீவித்தில் ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை, பேங்க்கில் பணம் இல்லை, ஜோப்பில் பணம் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் இல்லைங்கிறான், எங்கே போனாலும் முடியாதுங்கிறான், இது ஆக மாட்டேங்குதுறான். நமக்கு எப்படி இருக்கும்? எந்த விதத்துலையும் எங்கே போக முடியும் தெரியல. ஆண்டவரே என்ன செய்ய தெரியல. நாம புலம்பாதபடி இவங்கிட்ட நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும். இவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் செய்ய போகிறேன், களி கூறுவேன். எனக்கு எது இருக்குதோ எது இல்லையோ எப்படிப்பட்ட காரியமோ அது நான் இனிமே, ஏன்னா அது பார்த்து பார்த்தா பாலா போனேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, நிச்சயம் தாமதித்தாலும் காத்துன்னு சொன்னாரு. இப்போ அந்த வார்த்தையை நம்புறேன். தன் விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான், நல்லா எனக்கு உறுதியாய் தெரிஞ்சு போச்சு. அதனால ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொன்ன பிரகாரமாய் அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், எது இருந்தாலும் எது இல்லாட்டினாலும், எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு கவலை எதுவும் இல்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நாம இதுல இருந்து என்ன தெரியுது? சோர்ந்து போய் கையை வச்சுக்கிட்டு அப்படியே கவலையோடு உட்காந்து அழுது புலம்புறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அழுவதுனாலையோ புலம்புவதுனாலையோ ஐயோன்னு சொல்லி மாறு அடிச்சுட்டு கொண்டிருப்பதுனாலையோ அது பணாத்திட்டு இருப்பதுனாலையோ எதுவுமே உங்க வாழ்க்கையில கவலைப்படுறதுனாலையோ பலப்பலன்னு பேசினாலையோ ஒன்றும் நடக்க போறது இல்லை. இவன் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி என்ன பண்ண தெரியுமா? ஐஸ்வர்யத்தையும் லாபத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசுவாசத்தையும் காந்தமாய் இழுத்துக்கொள்ளும். அதான் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. நான் கர்த்தருக்குள் கை கொடுத்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். சத்தமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இல்லாம கூட மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆமென். 2 மகிழ்ச்சி இருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, கர்த்தருக்கு இல்லாத மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாத மகிழ்ச்சி தெரியுங்களா? பாப்பா
ரொம்ப போர் அடிக்குது, கவலையாக இருக்குது, ஒரு படத்துக்கு போயிட்டு வரோம் வா அப்படின்னு சொல்லி படத்துக்கு போனோம்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா போடுவோம். அப்படி சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்து 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அதே கவலை, அதே ஃபோன் வரும், மாப்பிள்ளை பணம் ரெடி ஆயிடுச்சா, பணம் ரெடி ஆயிடுச்சா. 3 மணி நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் படத்தில் போகும்போது, சினிமா தியேட்டரில் ஃபோன் ஆன் பண்ணோன்னே வருது, பணம் ரெடி ஆயிடுச்சா, பணம். ஐயோ கவலை வந்துருச்சு. கர்த்தருக்கு வெளியே சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஃபங்க்ஷனு, கல்யாணம், சத்தம், கல்யாணம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியே வரும்போது காசு இருக்கா, எல்லாம் போண்டி ஆயிடுச்சு. போனது ஆமாம் கடன் வாங்கி தான் போனது, ஒன்றுமே இல்லை. சரி உக்கார், டிக்கெட் ரெண்டுங்க, எங்கே ஊர்லேருந்து வரோம், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. என்னாச்சு? கர்த்தருக்கு அந்த ஃபங்க்ஷன் போகும்போது சொந்தம் வந்து பார்க்கும்போது ஒன்று, அதுக்கப்புறம் கர்த்தருக்கு வெளியிலும் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. ஒரு பகவானா சொல்ல வரல, கர்த்தருக்கு வெளிச்சியும் மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சி எனக்கு என்ன செய்யாது, ஆசுவாத்தையும் ஆரோக்கியத்தையும் ஈர்த்து கொள்ளாது. ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்ன செய்யும், அது இன்னொருத்தனை எனக்காக வேலை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. அது இன்னொருத்தனை எனக்காக வட்டி கட்ட வைக்கும். அது இன்னொருத்தனை எனக்காக வட்டி இல்லாம பண்ண. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா பாருங்க, ஒருத்தருக்கு பாருங்க, பேங்க்கார ஒரு பக்கம் ஃபைனான்ஸ்காரன் வந்துட்டு சொல்றான், 2 கட்ட தேவையில்லை, அது உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்ட்டான். எப்படிங்க 2 தள்ளுபடி பண்ணுறேன்? பாஸ்டர் ஓடி வர்றாரு காலைல 5 மணி ஜெபத்துக்கு. பாஸ்டர் என்னாச்சு? ஒரு பெரிய அற்புதம் சாட்சி சொல்றேன். என்னப்பா? எங்க யாச்சு பாரு நடக்குமா? ஃபைனான்ஸ்காரன் பணம் கட்ட வேணாம், உன் பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. புருஷனும் மனைவியும் 5 மணிலேருந்து 6 மணி ஜெபம் பண்ணாங்க. காலையில் 4:30 மணிலேருந்து 5 மணி முடி கை கோத்து அண்டி பாஷை பேசிட்டு ஷாலா பாலா காரான்னு சொல்லி நல்லா ஆவி நிறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சபைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் சபைக்கு கால் இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு பார்த்தா சும்மா ஒன்றும் இல்லை, மனைவி புருஷன் 2 பேரும் தான் இதுக்கு காரணம். 2 பேரும் கையை கோத்து பிடிச்சி சும்மா 4:30 மணிலேருந்து 5 மணி முடி 1/2 மணி நேரம் நல்லா ஆவி நிறைஞ்சி சொன்னேன், நீ கையை மட்டும் கோத்து கை மட்டும் விட்டுறாத, கூட்டு இதை மட்டும் இங்கே செய்யுங்க அப்படின்ட்டேன். அல்லேலூயா. சாந்திரவார விசுவாசி அவங்களாம் நம்மக்கிட்ட வெற்றிவாள் சபையில் சாதன விசுவாசி இருக்காங்க. ஆமே வேணான்ட்டாங்க. எப்படிங்க? ஆமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்ன பண்ணும், அதை ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணிடும். ஆமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஆமா இது சும்மா சொல்லப்படல, உண்மையாலுமே நான் இது பிரசங்கம் பண்றதுன்னா என்னுடைய ஜீவிதத்தில் நடந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு பக்கம் போனேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஃப்ரெண்டு போனால் அவர் சொன்னார், நோ ப்ராப்ளம், எவ்வளோ வட்டி கட்டணும், நான் கட்டுறேன், நீங்கள் போயிட்டாங்க, உங்கள் ஊழியது மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்க என்னது ரொம்ப கஷ்டம் இருக்காங்க. எவ்வளோ போ சார் என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் பேசாமல் போங்க. செல்ஃபோன் வச்சுருக்கேன், எனக்காக அவன் டியூ கட்டுறான், எனக்காக அவர் டியூ கட்டி 2 டியூ கட்டிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு விட்டேனுங்க, அப்படி சொல்லிடுங்கன்னு. ஓகே அப்படின்னு. இல்லை நான் பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணான்ட்டான். அப்படிங்க எல்லாமே நான் பண்ணிடுறேன், ஒன்றும் செய்ய அமைதியாக நீங்கள் ஊழித்து மட்டும் பாருங்கள், அதாவது நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிடுறேன், கத்தரை செய்கிறார், இல்லை இப்படி நோ ப்ராப்ளம். அவன் கத்துறங்கிட்ட அவன் ஒரு கேத்தலிக் ஆள். ஆமே ஹல்லேலூயா. அவன் யார்? ஒரு கேத்தலிக். அவன் மனைவி ஒரு இந்து. ஆமாம் அவங்க பாருங்க, நமக்கா கத்தர் எங்கேயும் தட்டி எழுப்புறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. இந்த ஒரு சின்ன காரியம் போகும், இது செஞ்சிட்டீங்களே ஆண்டவரே, மரித்தோரை எலை செய்யும் போது நீங்க பிரச்சனைக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, மலைகளை தவிர்க்கும் பொழுது என் தடமைக்கு எம்மாத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மட்டும் மகிழ்ச்சி வந்து பாருங்களேன். வொர்ஷிப் கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, டங்ஸ் பேசி பாருங்க, வார்த்தை கேட்டே இருங்க. நான் எதுவும் கேட்காதீங்க, வசனத்தை கேட்டே இருங்க. அவங்க அப்படி பேசல, இப்படி பேசல, மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் ஆபகு பாருங்க, அதெல்லாம் வேலையை தூக்கி போட்டான். தூக்கி யாரையும் பார்க்கல, மனைவி பார்க்கல, புருஷனை பார்க்கல, பொண்டாட்டி பார்க்கல, வியாபாரத்தை பார்க்கல. இது கர்த்தருக்குள். சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க. சொல்லுங்க. ஆமா தேடி வரும், நம்மளை தேடி எல்லாமே வரும்.
சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவரை கர்த்தர் என்னை என் பலன். யாருக்கு எனக்கு பலன்? யார் இப்போ? ஆண்டவரை கர்த்தர் எனக்கு பலன். அவர் என் கால்களை மான்காலால் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை. நான் இப்போ உள்ள நிலைமை எனக்கு அத்திமரம் கணிதராமல் போகலாம், திராட்சை செடி பழம் இல்லாமல் போகலாம், ஒளிமரத்தின் பலன் அற்று போகலாம், எனக்கு எந்த லாபம் இல்லாமல் இருக்கலாம், வயல்வெளிகளை தவிர எனக்கு தானியம் இல்லாமல் போகலாம், ஆட்டு மந்தையில் ஆட்டுக்குட்டி கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், மாட்டுத்தில் மாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு, கர்த்தர் பலனா இருக்கிறார். அவர் என்னை இங்கே நடக்க பண்ணதில்லை, கண்மலையில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களிலே என்னை அவர் நடக்க பண்ணுவார். எனக்கு இந்த ஸ்தலம் தாழ்வான ஸ்தலமே இல்லை. எனக்கு இதே பிரச்சனை, இதே ப்ராப்ளம், இதே கண்ணீர், இதே காரியம் எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா, நான் என் ஸ்தலமே வேற லெவலில் இயேசு நாமத்தினால. ஆமே, நம்பிக்கை வச்சு பாருங்க, அவன் ஸ்தலமே வேற, என் லெவலே வேற. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை உள்ள ஆளு தான் பாருங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீ இப்படி இருக்கீங்க, என் ஜெபத்தை கேட்கறதே இல்லை, என்னுடைய சத்தத்தையும் கேட்க மாட்டீங்க, நான் இவருக்கா ஜெபிச்சேன், அவங்கள ஜெபிச்சேன், யாருமே எதுவும் இல்லை, அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். முடியுமே சொல்கிறான், நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன், வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை வாழ வைக்கிற வார்த்தை பேசினார். அவர் சொன்னார், நீ எல்லாம் எழுதி வை, பிக்சரை கொடு, தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் சொன்னார். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். எல்லாம் சிரிப்போமா? சமயமாச்சு. அடுத்த தொடருவோம். வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை பிடிக்கணும், அவர் பேசுவது கேட்கணும். சொல்லுங்க. ஆமாம், அவர் பேசுவது கேட்டிங்கன்னா அது உங்களை வாழ வைக்கிற வார்த்தையே மாறிடும். ஆமே, இதனால் நீங்கள் பேசுனதெல்லாம் அது இதையும் கேட்டு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கலாம். எப்படி மேலே வரப்போன்னு தெரியலையே, எப்படி இதெல்லாம் ஆகுமான்னு தெரியலையே, எனக்கு இந்த பிரச்சனை எப்படி முடிப்பன்னு தெரியலையே, எல்லா பக்கம் கேள்விக்குறியாவே இருக்குது. ஆண்டவரே, நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தினால எல்லா கேள்விக்குறியும் இன்றைக்கு ஆச்சரியக்குறியாய் மாற்றுகிறது. கேள்விக்குறியெல்லாம் ஆச்சரியக்குறியாய் மாறும், ஆச்சரியமாய் மாறும், ஆச்சரியமாய் மாறும். கேள்விக்குறி எல்லாம் எனக்கு ஆச்சரியக்குறியாய் மாறுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏன்னால் கிரகிக்க முடியாத காரியம் செய்கிற கர்த்தர் அவர் எனக்கா ஏதாவது செய்து முடித்தே தீர்வார். எனக்கு நம்பிக்கை உண்டு இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் என் செயல்படுவே கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் என் செயல்படுவேன் கரம் என்னை விலகாதிருக்கும். மரித்தோரை உதிச்சேரண்டா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இது பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. எல்லாரும் சேர்ந்து என் தேவன் எனக்காய் ஆமாண்டடி என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து. திரும்பி எந்தே எல்லாரும் சேர்ந்து இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் செய்வீங்க ஆண்டவரே நம்பிக்கையோடு அது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து. இன்னொரு முறை சேர்ந்து என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்காத முடியாத அளவுல கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறா. ஆங்காங்கே உங்களுக்கு எங்க எங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அனுகூலமான வாசல் இந்த வார்த்தை திறக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு எல்லா விதமான காரியங்களும் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அனுகூலமான வாசல் திறப்பதற்காக ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நம்புகிறேன் ஆண்டவரே. நம்பிக்கை அப்படியே கையில் தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நிச்சயம் எனக்கு உண்டாகும், நடக்கும் 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 நடக்கும். நிச்சயமாலுமே நிச்சயம் வரும், நிச்சயமாய் வரும் ஆண்டவரே. தாமதித்தாலும் காத்திரே, அது பொய் சொல்லாதே, நிச்சயம் வரும் ஆண்டவரே. ஓ ரிபாலா ஹண்டானா ஹோட்டோ தோ நிமானா ரோபாலா ஹங்கே டே 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 நமாகானான்யா. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க சொல்லி நாங்கள் தேவைப்பட நாங்கள் சாய்ஸை நாங்கள் தரல ஆண்டவர். நாங்கள் சூஸ் பண்ணல, நீர் சூஸ் பண்ணீங்க ஆண்டவரை. நீங்கள் ஏதாகிலும் செய்யும்படி எங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்கிற பகுதியில் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் நிச்சயம் ஏதாகிலும் செய்வீங்கன்னு நம்புகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு இப்படி தான் செய்யுங்க, அப்படி தான் செய்யுங்க, இப்படி பண்ணுங்க. நாங்கள் அப்படி சொல்லலை, அப்படி ஜெபிக்கல. ஏதாகிலும் ஒரு அற்புதம் எனக்கு உண்டாவதாக, ஏதாவது அதிசயம் எனக்கு உண்டாவதாக. கிரகிக்க முடியாத காரியங்களை தேவனே நீ செய்வதற்காய் நன்றி.
நன்றி 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 நன்றி. ஓ சடரலபல கடதுனான் நிமரகலதுன மஹூர் நிகரஹதன மனானியா. ஹalleluya ஹalleluya. ரிசீவ் பண்ணு. ஹalleluya. பெற்றுக்கொள். உனக்குதான் சந்தேகப்படாத. இந்த அபிஷேகம் உனக்குதான், இந்த ஆவினர் உனக்குதான். ஆரிகதனேகோ லபோகதே நிகடகதோ நகடகதினி நோமுரஹதி லோருமா நகதி ஷகதோ நமன் ஹந்தனா நிகோட்டனானியா நேரதினி மாமா நோகோ ஜகனி ஷக லக ரக துக பனாதி நெக ரக டிதனா நெக ரகோ டகனா. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பாயாக, சந்தோஷமா இருப்பாயாக. ஓ உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவனுக்குள்ளாய் களி வருவாயாக. ஷே நிமல ரகதி நரோலோ தமனா காடானியா நேரிபானா ஹங்கோ டோதுடமம் ஷகட ஹந்தனா நிகுடபம் திடே ஹங்கெட்டே likutata nakato lokopata nisho kotomani. Amen.